மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அக்கா, அம்மா வேணும் வீட்டுக்கு போகட்டும், நம்ம பீச்சுக்கு போவோமா என்று ஆசையாக அவன் கூறினான். அந்த சிறுவனின் மழலை சத்தமும் ஆசையும் அந்த சாலையின் பரபரப்பில் அழகாக கேட்டது. அப்போது அந்த பிஞ்சு பையனின் ஆசையை கேட்டு ஒரு வக்கிர கூட்டம் அங்கே நுழைந்தது. நாங்களும் வருகிறோம் கூட என்று அநாகரிகமாக கூறிக்கொண்டு தடிமனான உடல் அமைப்புடன் ஒருவன் அவர்கள் மிக அருகில் வந்து மிரட்டுவது போல் நின்றான். அவன் திடீரென வழிமறித்து நின்றதைக் கண்டு அந்த இளம்பெண் பயத்திலும் அதிர்ச்சியிலும் அப்படியே உறைந்து போய் நிற்க நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட அந்த குடும்பத் தலைவன் பதற்றமடைந்தார். அந்த வாலிபனின் கைகள் தன் குடும்பத்தின் மீது பட்டுவிடக்கூடாது என்ற பயத்தில், தம்பி தம்பி கொஞ்சம் கையை எடுத்துக்கிறீங்களா, நாங்க கிளம்பிட்டோம் தம்பி, நீங்க இன்னும் கொஞ்சம் கையை எடுத்துங்க தம்பி என்று கெஞ்சினார். ஆனால் அவமரியாதையாக பிடித்து கொண்டிருந்த அவனது கையை அவரால் எடுக்கவே முடியவில்லை. அவரது பணிவை அந்த வாலிபர்கள் தங்களது திமிராக எடுத்துக்கொண்டனர். சட்டென அந்த இளைஞன் தன் முகத்தில் வக்கிரத்தை வரவழைத்து கொண்டு தரை குறைவான ஒரு வார்த்தையில், பொத்திக்கிட்டு நீ வேணா வீட்டுக்கு போ, இப்ப நாங்க பீச்சுக்கு போகணும், அதுவும் அந்த அழகிகள் கூட என்று திமிராக கத்தினான். அவன் சொல்லி முடிப்பதற்குள் இரையை நோக்கி வரும் ஓநாய்களைப் போல அந்த அம்மா மற்றும் மகள் இருவரின் அருகில் இரு இளைஞர்கள் வந்து நின்றனர். ஆமா மச்சா, அம்மா பொண்ணு கூட இதுவரைக்கும் நான் சேர்ந்து பீச்சை சுத்தி பார்த்ததில்ல, இன்னைக்கு பார்த்துருவோம் என்று ஒருவன் கூறினான். இவர்கள் பேசிய அநாகரிகமான வார்த்தைகள் அந்த இளம் பெண்ணின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. அவளது உடல் கோபத்தால் நடுங்கியது. சட்டென்று அவர்கள் பக்கம் திரும்பி கண்களில் நெருப்பு பொறி பறக்க, பொறுக்கி பசங்களா, அசிங்கமா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே போலீஸை கூப்பிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும், ஜாக்கிரதை என்று எச்சரித்தாள். அவள் மிரக்கியதை கேட்டு அந்த இளைஞர்கள் பயப்படுவதற்கு பதிலாக வக்கரமாக சிரித்தார்கள். அடுத்த நொடி எதிர்பாராத விதமாக ஒருவன் பாய்ந்து வந்து அந்த பெண்ணின் தலைமுடியை கொத்தாக பிடித்து கொடூரமாக இழுத்தான். வலி தாங்காமல் அவள் அலறிய போதும் அவன் விடவில்லை. அவளது முகத்தை ஒரு பக்கமாக திருப்பி, அதோ பார், அங்க நிக்கிறது யாரு என்று சாலையின் ஓரத்தில் இருந்த ஒரு இனிப்பு கடையை காட்டினான். அங்கே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நின்று கொண்டிருந்தார். இவ்வளவு பெரிய ரகளையும் அந்த பெண்ணின் அலறல் சத்தமும் அவருக்கு கேட்டும் அவர் எதையும் கண்டும் காணாதது போல் தன் வீட்டிற்கு மிக நிதானமாக இனிப்புகளை வாங்கிக் கொண்டிருந்தார். சட்ட ஒழுங்கை தன் பாக்கெட்டில் வைத்திருப்பது போல் அந்த இளைஞன் திமிராக பேசத் தொடங்கினான். பாத்தியா பாத்தியா, போலீஸ் இங்கதான் நிக்குது, நாங்க நடு ரோட்ல உன்னை இப்படி பிடிச்சு இழுத்து அராஜகம் செய்றோம், ஒரு வார்த்தை எங்களை வந்து என்னன்னு கேட்டானா, இல்ல எங்களை காப்பாத்த இங்கதான் வந்தானா என்று ஏளனமாக இகழ்ந்து சிரித்தான். தன் மகளின் நிலைமையை கண்டு பதறிப்போன அந்த பெண்ணின் தாய் கைகளை கூப்பி கண்ணீர் மல அந்த பொறுக்கிகளின் காலில் விழாத குறையாக கதறினாள். தம்பி, என் பொண்ணை விட்டுடுங்க தம்பி, நாங்க ஏழைங்க, ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தம்பி, எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க, நாங்க போயிடுறோம் தம்பி என்று ஓவென்று அழுது அழுது கெஞ்சினாள். ஆனால் அவளது கண்ணீர் அந்த பாறை நெஞ்சக்காரர்களின் வக்கிர புத்தியை இன்னும் தூண்டியது. அந்த இளைஞன் அவளது தாயை உற்று பார்த்து வக்கிர புன்னகையுடன், ஆனா நாங்க சாதாரண குடும்பம் கிடையாது, பார்க்கறது அனுபவிக்கிற வயசு எங்களுக்கு, அது மட்டும் இல்லாம எதை நாங்க நினைச்சாலும் அது உடனே எங்களுக்கு கிடைச்சிடும், எங்களை எதிர்க்க இங்க யார் இருக்கா, இன்னைக்கு நீங்க 2 பேரும் தான் எங்களோட நைட்டு விருந்து என்று திமிராக கத்தினான். அதே நேரத்தில் அந்த சாலையின் சிக்னலில் சிவப்பு வெளிச்சம் எரிய, சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்துகளும் கார்களும் பிரேக் சத்தத்துடன் வரிசையாக நின்றன.
நெரிசலான அந்த சாலையில் ஏர்போர்ட்டிலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த அரவிந்தும் அங்கிருந்த ஒரு காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு அருகில் ஒரு அழகிய பெண் அமர்ந்திருந்தாள். அந்த பெண் அரவிந்தின் கைகளை பற்றி கொண்டு, அரவிந்த், உன் பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்க என்று மிகுந்த அன்போடு விசாரித்துக் கொண்டிருந்தாள். அரவிந்தும் தன் பயணத்தை பற்றியும் அங்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் அவளிடம் விரிவாக கூறிக்கொண்டே வந்தான். சட்டென்று ஏதோ நினைவுக்கு வந்தவனாக அவளது முகத்தை பார்த்து, நான் சொல்ல மறந்துட்டேன் என்றான். நான் வர்றப்ப ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன் என்றான். என்ன பிச்சைக்காரனை பாத்தியா? நீ லண்டன் தானே படிக்க போனேன்னு சொன்ன, பிச்சைக்காரனை பார்த்தேன்னு சொல்ற என்று கேட்டால், இல்லடி, நான் டெல்லியில இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தப்ப அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினேன். அப்பதான் வழியில் அவனை பார்த்தேன். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட நின்றுக்கிட்டு இருந்தான். ஆரம்பத்தில் ஏதோ சாதாரணமா பொட்டி தூக்குற ஆள்னு நினைச்சுதான் அவனை வண்டியில ஏத்திட்டு வந்தேன். ஆனா ஏர்போர்ட்டுக்கு வந்தா அவன் என் கூடவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து என் பக்கத்து சீட்லயே உட்காந்து வர்றான். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு என்று கண்களை அகலவிரித்து ஆச்சரியமாக கூறினான் அரவிந்த். இதை கேட்டு அந்த பெண் கலகலவென்று கைத்தட்டி சிரித்து கொண்டே, என்ன சொல்ற அரவிந்த், உன் பொட்டி தூக்கினவன் உன் பக்கத்துல உட்கார்ந்து வந்தானா? நம்பவே முடியல என்றாள். அதற்கு அரவிந்த், இதை நான் சும்மா சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் பிளேன்ல அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தப்ப யாருக்கும் தெரியாம அவனோட ஒரு செல்ஃபி எடுத்தேன் என்று கூறிவிட்டு தன் மொபைலை எடுத்து அந்த புகைப்படத்தை காட்டினான். அவள் மொபைல் திரையை உற்று பார்த்தாள். ஆமா, ஆளு பார்க்க நல்லா அழகா லட்சணமா தான் இருக்கான். ஆனா ட்ரெஸ்ஸு தான் நீ சொல்ற மாதிரி அப்படியே பிச்சைக்கார மாதிரி அழுக்கா இருக்கு என்று சொல்லி அவளும் மெலிதாக புன்னகைத்தாள். இருவரும் காருக்குள் பேசிக்கொண்டே தற்செயலாக வெளியில் இருந்த சாலையை பார்க்க அங்கே நெஞ்சை பதற வைக்கும் அராஜகம் ஒன்று அரங்கேறிக் கொண்டிருந்தது. அந்த 5 வாலிபர்களும் நடு ரோட்டில் அந்த தாயையும் மகளையும் வளைத்து பிடித்து அநாகரிகமாக சில்மிஷத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அதை தட்டி கேட்க முயன்ற அந்த தந்தையை அவர்களில் ஒருவன் மிருகத்தனமாக பிடித்து கொண்டான். அவரது கைகளை பின்னுக்கு தள்ளி இறுக்கி பூட்டியபடி அவசரத்திற்கு கூட அவரால் ஒரு அடி கூட நகர முடியாதபடி அராஜகம் செய்து நின்றான். அந்த தந்தை தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் கண்ணீரோடு துடித்தார். சாலையில் நடக்கும் இந்த துரோகத்தையும் அந்த 5 பொறுக்கிகளையும் பார்த்த காருக்குள் இருந்த பெண்ணுக்கு சட்டென ரத்தம் தலைக்கேறியது. அவளது கண்கள் கோபத்தால் சிவக்க காரின் ஸ்டியரிங்கை இருக்க பற்றி கொண்டு, பொறுக்கி பசங்க, இவங்க இன்னும் திருந்தவே இல்லையா என்று பற்களை கடித்தபடி ஆத்திரத்துடன் கத்தினாள். அவளது திடீர் கோபத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அரவிந்த், என்னாச்சு, அந்த பசங்களை பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று குழப்பத்துடன் கேட்டான். அவள் சாலையை நோக்கி தன் விரலை காட்டி, நல்லா உத்து பாரு அரவிந்த், அங்க நிக்கிறது யாருன்னு என்று ஆக்ரோஷமாக கூறினாள். அப்போதுதான் அந்த இளைஞர்களின் முகங்களை உற்று பார்த்த அரவிந்த் அதிர்ச்சியில் உறைந்து, இது உங்க அண்ணா மோகித்தோட ஃப்ரெண்ட்ஸ் தானே என்று பதற்றமாக கூறினான். அவள் கசப்பான புன்னகையுடன், ஆமா, எங்க அண்ணனும் ஒரு பொறுக்கி, ஒரு முறை என்னையே பின்னாடி தட்டிட்டாங்க. எங்க வீட்ல சொன்னா எங்க குடும்பத்துல யாருமே இதை நம்ப மாட்டேன்னிட்டாங்க. அதனால நான் கமிஷனர் அங்கிள் கிட்ட சொல்லி கண்டிக்க சொன்னேன். அவரும் செய்கிறேன்னு சொன்னார். அவர் கண்டிச்சும் இன்னும் திருந்தல என்றாள் அந்த பெண். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அரவிந்த் அவளது முகத்தை பார்த்து, நீ அப்பா கிட்ட பேசினியா? அப்பா கிட்ட நீ சொல்லியும் இன்னும் திருந்தலையா இந்த பொறுக்கி பசங்க என்று ஆச்சரியமும் ஆத்திரமும் கலந்து கேட்டான். அவள் தன் கைகளை இறுக்க மூடி பற்களை கடித்தபடி, இவங்க கையெல்லாம் உடைத்து போடணும் என்று கடுமையான கோபமாக கூறினாள். தன் கண்முன்னே இருக்கும் பெண்ணுக்கு நடந்த அநியாயத்தை கேட்ட அரவிந்த் உணர்ச்சி வசப்பட்டு கண்கள் சிவக்க, உன் மேல கை வைத்தவர்களை நான் சும்மா விட மாட்டேன் என்று கத்தியபடியே அவர்களை தடுத்து நிறுத்த தன் காரின் கதவை திறந்தான். அதே நேரம் வெளியில் காரின் ஏசி குளிரையும் தாண்டி அராஜகம் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்தது. அந்த பொறுக்கி இளைஞர்களில் ஒருவன் மிருகத்தனமான வக்கிர புத்தியுடன் அந்த இளம்பெண்ணின் பின்பகுதியை பார்த்து அதை தன் கையால் அநாகரிகமாக பிடிக்க தன் கையை மிக அருகில் கொண்டு சென்றான். தொடரும்.